உலகெங்கிலும் வாழும் தமிழ் உணர்வாளர் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவர் ஐயன் திருவள்ளுவரை தொழுது, பூங்காவின் செயலாளர் பாவேந்தர் பாரதிதாசனை வணங்கி இன்றைய கவியரங்க நிகழ்ச்சிக்குள் வருகிறோம். இன்றைக்கு கவியரங்கத்துடைய தலைப்பாக ஒரு அருமையான தலைப்பு, நம்முடைய தாய்மொழியாம் தமிழ் குறித்த தலைப்பு. தாய்மொழி நாள் நிகழ்ச்சி வருவதையொட்டி இத்தலைப்பை வழங்கி இன்றைக்கு ஒரு சில கவிஞர் பங்கேற்று தங்களுடைய கவிதைகளை வழங்க இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் நம்முடைய வரவேற்பை தெரிவித்துக் கொள்கிறோம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா நடத்தி வருகிற உலக சாதனை கவியரங்கத்தினுடைய பொறுப்பாளராக இருந்து சிறப்பாக செயலாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய அம்மையார் பவானி அவர்களுக்கு நம்முடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியை வலைவழி வழியாக உலகெங்கிலும் உள்ள தமிழர்களுக்கு பதிவேற்றம் செய்து வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சங்கத்தமிழ் தொலைக்காட்சியினுடைய மேலாண் இயக்குனர் திருமதி திருக்குறள் தொண்டர் விருது பெற்ற சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்களுக்கும், தமிழொலி வானொலி வழியாக பதிவேற்றம் செய்து உலகெங்கிலும் உள்ள தமிழர்களுக்கு வானொலியிலே வான அலையிலே தவற விட்டுக் கொண்டிருக்கக்கூடிய தமிழொலி வானொலி இயக்குநர்கள் திரு நயனை விஜயன் மற்றும் திருமதி சசிகலா நயனை விஜயன் ஆகியோர்களுக்கும் நம்முடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியிலே பங்கேற்று சிறப்பாக கவிதை வழங்க வந்திருக்கக்கூடிய அத்தனை கவிஞர் பெருமக்களையும் நாம் வணங்கி வரவேற்கிறோம். தமிழ் மொழி நம்முடைய தாய்மொழி. அத்தாய்மொழியிலே நமக்கான இலக்கியங்கள், நமக்கான பண்பாடு, நமக்கான தொன்மை அத்தனையும் அடங்கி கிடக்கிறது. என்று பிறந்தால் என்றறியும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த தமிழ் மொழியினுடைய தோற்றம் என்றைக்கு என்று அறிய முடியாத அளவுக்கு ஒரு பழமை வாய்ந்ததாக இருக்கிறது. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றி மூத்தக்குடி என்று புறப்பொருள் வெண்பாமாலை நமக்கு புகழ்ந்து சென்றிருக்கிறது. இப்படி எண்ணற்ற சிறப்புகளை கொண்ட நம் மொழியில் இருக்கக்கூடிய இலக்கிய வளம் வேற எந்த மொழியிலும் இருக்கிறதா என்று நாம் எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறது. அந்த வகையிலே இன்றைக்கு அந்த மொழி குறித்த ஒரு கவியரங்கத்தை, மொழி குறித்த கவிதைகளை வழங்குவதற்கான ஒரு அரங்கத்தை இன்றைக்கு நாம் அமைத்திருக்கிறோம். அந்த அரங்கத்திலே கவிதை பாட இங்கே பலரும் வந்திருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் நாம் வருக 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 என்று வரவேற்று இந்த கவியரங்கத்திற்குள் செல்லுகிறோம். தாய் தமிழ் மொழி தோன்றிய காலம் முதல் இன்று நாம் வாழக்கூடிய இந்த காலம் வரை, இதற்கு இடையிலான காலத்தை பார்த்தால் மிகுந்த மிகுந்த ஒரு காலத்தை நாம் அடைந்திருக்கிறோம் என்று சொல்லலாம். லெமூரியா கண்டத்திலே பேசிய மொழி தமிழ் என்று சொல்லுகிறார்கள். இந்த புவியியல் ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிற பொழுது லெமூரியா கண்டம் அழிந்து சற்றேறக்குறைய 18,000 ஆண்டுகள் ஆகியிருக்கும் என்று சொல்கிறார்கள். அப்படி என்றால் 19-20 ஆண்டுகளுக்கு முன்பு நாம் அதற்கு மேலாக நம்முடைய மொழியினுடைய தொன்மை காணப்படுகிறது. அத்தகைய ஒரு மொழியினுடைய சிறப்பை போற்றும் வகையிலே இன்றைக்கு இந்த கவியரங்கு நடைபெற இருக்கிறது. உலகத்திலே பல மொழிகள் தங்கள் தாய்மொழிகளாக கொண்டு மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள். ஆனால் அந்த மொழிகள் எல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும். மிக குறுகிய அளவிலே, சிறிய அளவிலே மக்கள் பேசினாலும் கூட அந்த மொழிகளும் கூட அந்த மொழிகளுடைய பண்பாடும் அவருடைய சிறப்பு தன்மைகளும் பாதுகாக்கப்பட வேண்டும். நிறைய மொழிகளுக்கு எழுத்துக்கள் இல்லை என்றாலும் கூட அந்த மொழி பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஐநா ஒரு முடிவெடுத்து ஒரு நாளை அறிவித்தது. அதுதான் தாய்மொழி நாள். அந்த தாய்மொழி நாளிலே இன்றைக்கு நம்முடைய தமிழை போற்றும் வகையிலே கவிதை வழங்க வந்திருக்கக்கூடிய அத்தனை கவிஞர்களை வருக வருக என்று வரவேற்று இன்றைய கவியரங்கத்திற்குள் செல்கிறோம். முதல் கவிதை வழங்குகிறார் கவிஞர் தமிழ் மகள் சோ சாந்தா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். தென்காசி மாவட்டத்தைச் சேர்ந்தவர், நல்லதொரு பேச்சாளர், எழுத்தாளர்,
பட்டிமன்றங்களிலே பேச வல்லவர். கவியரங்கங்களிலும் தன்னுடைய கவிதை கணைகளோடு வருபவர். இந்த அந்த காலத்தில் சொல்லுவார்கள், தோளிலே ஒரு அம்புரா தோழி இருக்கும். அம்புரா தோழி என்று சொல்லுவார்கள். அம்புகள் வைத்திருக்கக்கூடிய தோளிலே மாட்டி இருப்பார்கள். அதிலே இருந்து அம்பை எடுத்து வில்லிலே வைத்து நான் ஏற்றி சொடுக்கினால் அந்த அம்பு எந்த இடத்துக்கு செல்ல வேண்டுமோ அந்த இடத்துக்கு சென்று எட்டிவிடும். எதை நோக்கி அவன் அந்த அம்பை வீசுகிறானோ அதை நோக்கி அந்த அம்பு சென்று விடும், பாய்ந்து விடும். அவருடைய இலக்கு குறித்தப்பாது. அதற்கான ஒரு பயிற்சியை அக்காலத்திலே நம்முடைய முன்னோர்கள் ஏற்றிருந்தார்கள். புராண கதைகளிலே அந்த அம்பரா தோணியிலே இருக்கக்கூடிய அம்புகள் எல்லாம் அவை மந்திர தன்மை பெற்றவை. எதிரியை வீழ்த்து விட்டு மீண்டும் அவனிடமே வந்து சேர்ந்து விடும் என்று சொல்லுவார்கள். இல்லை என்றால் ஒரு அம்பர துணியில் ஒரு 5 அம்பு இருந்தால் 5 அம்புகளை விட்ட பிறகு அவன் நம்ம அம்பு இருக்காது அல்லவா, அப்படியெல்லாம் அந்த அம்பு திருப்பி வந்துவிடும் என்பதுதான் அந்த அக்காலத்திலே சொல்லி வைத்திருந்தார்கள். அதுபோல கவிஞர் தமிழ்மகள் சாந்தி அவர்கள் தமிழ்மகள் சாந்தா அவர்கள் தன்னுடைய கருத்துக்களை அம்புகளால் எடுத்து எய்வார். அது சென்று தாக்கும், மீண்டும் அவரிடமே வந்துவிடும். அதை வாங்கி வைத்துக் கொள்வார், மீண்டும் அடுத்தை நோக்கி எய்வார். இப்படி ஒரு நன்மை உள்ளவர். வாருங்கள் திருமதி தமிழ்மகள் சாந்தா அவர்களே, தென்காசியிலிருந்து வந்திருக்கிறார்கள். வாருங்கள், உங்கள் கவிதையை தாருங்கள். பிறந்த சிறந்த மொழிகளுக்கிடையே சிறந்தே பிறந்த எம் தாய்மொழியாம் தமிழ் மொழிக்கு என் மனப்பந்தலில் பூத்த மல்லிகை மலர்களை காணிக்கையாக்கி ஐயன் திருவள்ளுவரையும் பாவேந்தர் பாரதிதாசரையும் வணங்கி தமிழ் பணிச்செம்மல் திரு நீலகண்டன் தமிழன் ஐயா அவர்களையும் வணங்கி பவானி தனஞ்சயன் அம்மையார் அவர்களையும் சிவகாமி சண்முகசுந்தரம் அம்மையார் அவர்களையும் மற்றும் கவிபாட வந்திருக்கும் அனைத்து கவி ஆளுமைகளையும் வணங்கி என் கவிதைக்குள் வருகின்றேன். தமிழ் எங்கள் உயிர் மூச்சு, தமிழ் எங்கள் உயிர் மூச்சு, தமிழ் எங்கள் பேச்சு, தமிழ் எங்கள் மூச்சென பாரோர் போற்றும் பண்பட்ட அழகு மொழி. தமிழ் எங்கள் பேச்சு, தமிழ் எங்கள் மூச்சென பாரோர் போற்றும் பண்பட்ட அழகு மொழி. ஒய்யார நடை போட்டு ஓங்கார இசை கொண்டு தேன் சுவையை அள்ளிக்கொண்டு திகட்ட திகட்ட பேசும் அமுது எங்கள் தமிழ் மொழி. ஒய்யார நடை போட்டு ஓங்கார இசை கொண்டு தேன் சுவையை அள்ளிக்கொண்டு திகட்ட திகட்ட பேசும் அமுது எங்கள் தமிழ் மொழி. எங்கள் மொழி நல்ல மொழி, அன்னை சொன்ன அமுத மொழி. எங்கள் மொழி நல்ல மொழி, அன்னை சொன்ன அமுத மொழி. தாலாட்டில் தெவிட்ட தெவிட்ட கேட்ட செம்மொழி, தாலாட்டில் தெவிட்ட தெவிட்ட கேட்ட செம்மொழி. பாட்டியும் பாட்டனாரும் கதை கதையாய் சொன்ன மொழி, பாட்டியும் பாட்டனாரும் கதை கதையாய் சொன்ன மொழி. இனிமை கூட்டும் இன்ப மொழி, உலக அதிசயத்தை சொன்ன மொழி. இனிமை கூட்டும் இன்ப மொழி, உலக அதிசயத்தை சொன்ன மொழி. பாரோரும் சொக்கும் அருமை மொழி, ஐம்பெருங்காப்பியம் இந்த மொழி. பாரோரும் சொக்கும் அருமை மொழி, ஐம்பெருங்காப்பியம் இந்த மொழி. ஐயன் வள்ளுவன் வாய்மொழி 4 அடி செயல் கொண்ட சங்கத்தமிழ் காலத்தில் 2 அடியார் உலகத்தையே அளந்து சொன்ன எம் தமிழ் மொழி. ஐயன் வள்ளுவன் வாய்மொழி 4 அடி செயல் கொண்ட சங்கத்தமிழ் காலத்தில் 2 அடியார் உலகத்தையே அளந்து சொன்ன எம் தமிழ் மொழி. யாதும் ஊராக்கி செழித்த மொழி, யாதும் ஊராக்கி செழித்த மொழி. நன்றும் தீதும் விளக்கும் மொழி, பேச பேச இனிக்கும் மொழி. நன்றும் தீதும் விளக்கும் மொழி, பேச பேச இனிக்கும் மொழி. உணர்வுகளை அள்ளி கொடுக்கும் மொழி, பாரோரும் எம் மொழியை பாங்குடனே படிக்கும் மொழி. உணர்வுகளை அள்ளி கொடுக்கும் மொழி, பாரோரும் எம் மொழியை பாங்குடனே படிக்கும் மொழி. மகாகவி பாரதியும் உவேசாவும் இன்னும் பிற சான்றோரும் சுவைத்து கொடுத்த மொழி. மகாகவி பாரதியும்
உவேசாவும் இன்னும் பிற சான்றோரும் சுவைத்து கொடுத்த மொழி. பழமையான பண்பட்ட மொழி. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு என உலகுக்கு எடுத்துரைத்த மூத்த மொழி. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு என உலகுக்கு எடுத்துரைத்த மூத்த மொழி. தமிழ் எங்கள் உயிர் மூச்சு என்று நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. சிறப்புகளை சொல்லும் பொழுது அவருடைய கவிதையிலே சங்க கால இலக்கியங்களை பற்றியும் திருக்குறளை பற்றியும் செய்திகள் இருந்தன. சங்க காலம் என்பது மிகவும் பழமையான காலம். நம்முடைய திருக்குறள் என்பது சங்கம் மருவிய காலம் என்று சொல்லுவார்கள். அதாவது புதிய ஒரு நடையில ஒரு 2 அடி குறட்பாவை அது உருவாக்கி அந்த 2 அடியிலே ஒரு குறளை கொடுக்கிறார். அம்மையார் கூறுகிறபோது 2 அடியில் உலகளந்தான் என்கிற கருத்தை கூறினார்கள். மட்டுமல்ல, பலரும் பல கவிஞர்களும் அதை சொல்லுகிறார்கள், 2 அடியில் உலகளந்தான் என்று. அது இன்றைக்குத்தான் புதிதாக சொல்கிறார்கள் இல்லை, இது நீண்ட நெடுங்காலமாகவே அதை சொல்லிக் கொண்டிருப்பார்கள். நம்முடைய தமிழர்கள் தமிழ் கவிஞர்கள் 2 அடியிலே இந்த உலகத்தை அளந்து கொடுத்திருக்கிறார் வள்ளுவர் என்று சொல்லிக் கொண்டிருந்திருப்பார்கள். அதை கேட்ட இந்த புராணங்களை எழுதுபவர்கள் இந்த 2 அடியில் உலகளந்தான் என்பதைத்தான் ஒரு அடி எங்கே வச்சா, ஒரு அடி அங்கே வச்சா, 3வது அடி எங்கே வைக்கிறது கேட்டான். சோ அந்த 2 அடியில உலக அப்படிங்கிற விடயத்தை எடுத்துக்கொண்டார்கள். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய நம்ம கவிஞர்கள் என்ன பண்றாங்கன்னா, இந்த ஒரு கால் பாதத்தால் ஒரு இடத்தை வைத்தான், இன்னொரு கால் பாதத்தை இன்னொரு இடத்தை வைத்து விட்டு அடுத்த கால் பாதத்தை எடுத்து எங்கே வைப்பது என்று கேட்டான் என்பதிலிருந்து இவங்க ஈரடியில் உலகளந்தான் என்று சொல்வதாக நினைத்துக் கொண்டிருக்காங்க. நான் கூட எழுதியிருக்கேன். நான் கூட ஈரடியில் உலகளந்தான் என்ற வரிகளை பயன்படுத்தி கவிதை எழுதியிருக்கிறேன். அந்த கவிதை ஒரு நூலிலும் வந்திருக்கிறது. ஒரு 7 ஆண்டுகளுக்கு எழுதிய கவிதை ஒரு தொகுப்பு நூலில் இடம்பெற்றது. எதுக்கு சொல்கிறேன் என்று சொன்னால், இந்த புராண கதையே திருவள்ளுவர் 2 அடியிலே அந்த பாக்களின் மூலமாக ஒரு செய்தியை, உலகத்தை பற்றிய ஒரு செய்தியை கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்தையே அளந்து கொடுத்திருக்கிறார் என்பதையும், கடுகை துளைத்து கடலை புகுத்தி என்ற அந்த கடுகையே துளைத்து ஒரு உலகத்தையே கடலையே புகட்டிட்டாரே, உள்ள வச்சுட்டாரே, அதன் பிற்பாடு அணுவை துளைத்து என்ற அந்த பாடலும் சேர்ந்து படித்து விட்டு அதிலிருந்து ஒரு கதையை இவர் உருவாக்கி இருப்பார்களோ என்ற எண்ணம் எனக்கு உண்டு. இந்த கதை இருந்தது என்று சொன்னால் அந்த கதையை பற்றி செய்தி சங்க இலக்கியத்தில் காணப்பட்டிருக்குமே, காணப்படலை. அப்பெல்லாம் இல்லை, அப்பெல்லாம் வந்ததா தெரியல. அப்புறம் அந்த கதைகள் அதெல்லாம் பிற்காலத்தில் வந்த கதைகள். அப்போ இது அடிப்படையே இதுவா, அந்த கதைக்கு அடிப்படையே வள்ளுவருடைய 2 அடி குரலாக இருக்குமோ என்கிற எண்ணம் தோன்றுகிறது. மிகச் சிறப்பான ஒரு கவிதை கொடுத்தார்கள். சங்க இலக்கியத்தில், அந்த தொன்மை இலக்கியத்திலே தொடங்கி மிக நீண்ட ஒரு கவிதை, ஒரு நீண்ட ஒரு வரலாற்று செய்தியில் அந்த கவிதைக்குள்ளே நுழைத்து நிறைவாக பாவேந்தரிலே எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்று பாவேந்தர் முழங்கியதை கூறி கவிதையை தான் நிறைவு செய்தார்கள். மிகவும் சிறப்பான ஒரு வடிவமைப்பாக இந்த கவிதை அமைந்திருந்தது. உண்மையிலேயே இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கக்கூடிய நல்ல கவிஞர்கள் வரிசையிலே இந்த சங்கத்தமிழுக்கு பூங்காவுடைய உலக சாதனை கவியரங்கத்தில் வரக்கூடிய கவிஞர்கள் வெகுவாக போற்றப்படுவார் என்பதை கருதுகிறேன். இன்றைக்கு நாம் பல இலக்கியங்களை, பல நூல்களை படிக்கிறோம். படித்துவிட்டு இது இப்படி இருக்குது, அப்படி இருக்குது, சிறப்பாக இருக்கின்றதெல்லாம் சொல்லுகிறோம். அந்த புலவர்களை பற்றி எல்லாம் பேசுகிறோம். அதுபோல் இங்கே இந்த கவியரங்கங்களிலே கலந்து கொள்ளக்கூடியவர்கள், நம்முடைய கவிதை போட்டியிலே கலந்து கொள்ளக்கூடியவர்கள், இவர்களை பற்றியெல்லாம் எதிர்காலத்திலே பேசுவார்கள் என்கிற எண்ணம் எனக்கு இருக்கிறது. பேச வேண்டும் என்கிற ஆவலும் இருக்கிறது. அதைவிட பேசுவார்கள் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அந்த நம்பிக்கையை தோற்றுவிக்கும் வகையிலே தான் அந்த அமைப்பை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த அமைப்பு என்பது சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவுடைய இந்த செயல்பாடுகள் என்பது, இன்றைக்கு வந்தோம், ஒரு கவிதையை சொன்னோம்,
அத்தோட போனது என்பதாக இருக்கக்கூடாது. ஒரு 50 ஆண்டுகள் கழித்து, ஒரு 100 ஆண்டுகள் கழித்து இது பேசப்பட வேண்டும். இன்றைக்கு பாரதியாருக்காக 100 ஆண்டுகள், அவர் மறைந்து 100 ஆண்டுகள் கழித்தும் நாம் விழா எடுத்துக் கொண்டிருக்கிறோம். 2 முறை தொடர் நிகழ்ச்சி நடத்தி இருக்கிறோம். ஒரு முறை 100 நிகழ்ச்சிகளும், ஒரு முறை 142 நிகழ்ச்சிகள் நடத்தி இருக்கிறோம். அதுபோல இங்கே இருக்கக்கூடிய கவிஞர்கள் கூட நாளைக்கு விழா நாயகர்களாக இருப்பார்கள். ஒருவர் விழா நாயகராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவருடைய இலக்கியத்தில் அவர் விழாதவராக இருக்க வேண்டும். யாரெல்லாம் விழாதவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் விழா எடுக்கணும். அதுதான் இதுக்கு பேரே விழா. விழாதவர்களுக்காக இருப்பதுதான் விழா. மீனவர்களாக எடுத்தால் அது ஒரு விழா கிடையாது. சிறப்பான கவிதை கொடுத்தார்கள் திருமதி தமிழ் மகள் சோ சாந்தா அவர்கள். சிறப்பம்மா, வாழ்க. போற்றுகிறேன். உங்களுடைய சிறப்பான கவிதைக்காக என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு அடுத்த கவிஞர் அழைப்பதற்கு முன் அடுத்து வருகிற கவிஞர் பழனியிலிருந்து வருகிறார். கவிஞர் திருமதி ப. ஆயிஷா சித்திக் அவர்கள். அற்புதமான கவிதைகளுக்கு சொந்தக்காரர். எண்ணற்ற புதிய புதிய சிந்தனைகளை எல்லாம் தன்னுடைய கவிதை வரிகளுக்குள் அடக்கி அதை கவிதையாக பிழிந்து சார் எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு திறன்மிக்கவர் கவிஞர் திருமதி ப. ஆயிஷா சித்திக் அவர்கள். ஆங்கில ஆசிரியராக இருந்த போதிலும் கூட தீராத தமிழ் மீது கொண்ட தீராத பற்றால், அன்பால், பாசத்தால், காதலால் எப்படி வேண்டும் என்றால் சொல்லலாம். அவர் தொடர்ந்து தமிழ் இலக்கிய உலகத்திலே தனது பவனியை பழனியிலிருந்து தொடங்கி நடத்தி கொண்டிருக்கிறார். எண்ணற்ற கவியரங்கங்கள் என்று கலந்து கொண்டு கவிதைகளை வழங்கி கொண்டிருக்கிறார். இப்போது ஒரு கவிதை வழங்க வருகிறார். வாருங்கள் திருமதி ப. ஆயிஷா சித்திக் அவர்களே, உங்கள் கவிதையை தாருங்கள். தமிழால் இணைவோம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் வள்ளுவரை வணங்கி, செயலராம் பாவேந்தர் பாரதிதாசனை வணங்கி, ஒருங்கிணைப்பாளராம் தமிழ்ச்சுடர் பாரதி சுடர் நீலகண்ட தமிழன் ஐயாவை வணங்கி, பொறுப்பாளரான பவானி அம்மாவை வணங்கி, வளையேற்றம் செய்யும் திருக்குறள் தொண்டர் சிவகாமி அம்மாவை வணங்கி, மற்றும் கவி படைக்க இங்கு வந்திருக்கும் அனைத்து கவி ஆளுமைகளையும் வணங்கி என் கவிக்குள் நுழைகின்றேன். நான் ப. ஆயிஷா சித்திக், பழனி, சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. உலக சாதனை சிறப்பு கவியரங்கம் தொடர் 74. தலைப்பு தமிழ் எங்கள் உயிர் மூச்சு. உலகில் 72 மில்லியனுக்கும் மேல் உள்ள மக்கள் பேசும் மகத்தான மொழியாய், செம்மொழிகளில் ஒன்றாய், இந்தியா, இலங்கை, மலேசியா உள்ளிட்ட நாடுகளில் அதிக அளவிலும், ஐக்கிய அரபு அமீரகம், தென்னாப்பிரிக்கா உள்ளிட்ட நாடுகளில் குறைந்த அளவிலும் பேசும் பழம்பெரும் மொழியாய், இணையதளத்தில் அதிகம் பயன்படும் இந்திய மொழியாய், லகர சிறப்பில் பெருமையாய், ஆத்திச்சூடி, திருக்குறள் உள்ளிட்ட இலக்கியங்களில் தொன்மையாய், எங்கும் நீக்கமற அணையாது அடங்காது பேரொளியாய், பிறமொழி கலப்பின்றி தனித்து நிற்கும் தூய்மையாய், முக்காலத்திற்கும் அருமையாய், அழகாய், அமுதமாய், ஆதியாய், இன்பமாய், இனிமையாய், இனிய ஊற்றாய், இரட்டிப்பு மகிழ்ச்சியாய், அறியாமை இருளகற்றும் ஆற்றல் உள்ளதாய், உன்னதமாய், உயர்வாய், மேலும் மேலும் மேன்மையாய், என்றென்றும் எங்கள் உயிர் மூச்சாய் விளங்குவது தமிழே 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 என்று கூறி, என்றும் தமிழ் வளர்க, கலையாவும் தமிழ் மொழியால் விளைந்தோங்குக என்று பாவேந்தர் மொழி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. நல்லதொரு கவிதை தந்தார். பாவேந்தர் வழி நின்று கவிதை வழங்கினார். தமிழை பற்றி பேசும்போது அது ஒரு உயிர் மூச்சு என்பதை தன் கவிதையின் நாடியாக வைத்திருந்தார். தன் கவிதையின் உயிர் மூச்சாக தமிழை வைத்திருந்தார். சிறப்பான கவிதை கொடுத்தார். எண்ணற்ற செய்திகளை அதற்குள் அடக்கி கொடுத்தார். எதை விடுவது எதை எடுப்பது என்று தெரியாத அளவுக்கு மிக நிறைவான ஒரு கவிதை கொடுத்தார் கவிஞர் திருமதி ப. ஆயிஷா சித்திக் அவர்களை பாராட்டுகிறோம், போற்றுகிறோம். உங்களுடைய கவிதை பயணம் தொடரட்டும் அம்மா.
நான் ஏற்கனவே சொன்னது போல சிறப்பாக கவிதைகள் வழங்கி கொண்டிருக்கிறீர்கள். தொடரட்டும். நிறைய படியுங்கள். நிறைய படித்தல் தான் நமக்கு நம்முடைய எழுத்துக்கு வளமை சேர்ப்பது கற்றல். எவ்வளவுக்கு எவ்வளவு கற்றலும் கேட்டாலும் இருக்குதோ அந்த அளவுக்கு நம்முடைய எழுத்துக்கள் வளம் பெறும். ஏன்னா புதிய 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 செய்திகள் வர வரத்தான் நம்முடைய எழுத்துக்கள் மெருகேறும் மெருகேறும். இல்லைன்னா அது ஒரு மாதிரி அப்படியே அடைஞ்சு நின்றுடும். ஒன்னையே திருப்பி திருப்பி சொல்ல வேண்டியதா இருக்கும். அதனால அடுத்த அடுத்த கட்டத்துக்கு போங்க. நல்லா இருக்கும். சிறப்பா பண்றீங்க. நல்லா பண்ணுங்க. நல்லா பண்ணுங்க. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நன்றிங்க. அடுத்த கவிஞராக வருகிறார். பழனியைச் சேர்ந்த கவிஞர்னா மாசித்துரை. தமிழாசிரியர். தமிழாசிரியர் என்றாலே பொதுவாக அவர்கள் தமிழோடு பின்னி பிணைந்தவர்களாக, தமிழை கற்றறிந்தவர்களாக இருப்பார்கள். நமக்கெல்லாம் தெரியாத நுண்மான் நுழைவுறம் கொண்டவர்களாக அவர்கள் இருப்பார்கள். அந்த வகையிலே கவிஞர் மாசித்துரை ஐயா அவர்களும் சிறந்த தமிழாசிரியராக மட்டுமல்லாமல் சிறந்த தமிழ் மாணவராகவும் இன்றளவும் அதை வெற்றி பயின்று கொண்டும் படித்துக் கொண்டும் இருப்பவராக இருக்கிறார். அவருடைய துறையிலே முனைவர் பட்டம் பெற்று சிறந்த கவிஞராக விளங்கிக் கொண்டிருக்கூடிய ஐயா முனைவர் மாசித்துரை ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். வாருங்கள் ஐயா. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் ஐயன் திருவள்ளுவரை தொழுது செயலராம் பாரதிதாசனை வணங்கி, சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளராம் ஐயா நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களையும் வணங்கி, கவி தொடரின் பொறுப்பாளராகிய அம்மா பவானி தனஞ்சயன் அவர்களையும் வணங்கி, கவிதைகளை வலையேற்றம் செய்து கொண்டிருக்கும் திருக்குறள் தொண்டர் சிவகாமி சண்முக சுந்தரம் அம்மா அவர்களையும் வணங்கி, ஏனைய கவி ஆளுமைகளையும் வணங்கி என் கவிதைக்குள் செல்கின்றேன். தமிழே எங்கள் உயிர் மூச்சு. தமிழால் தகுதி பெற்ற நான் தமிழை என் உயிர் மூச்சென்பேன். தமிழால் தகுதி பெற்ற நான் தமிழை என் உயிர் மூச்சென்பேன். தமிழால் தன் வாழ்வு செழித்ததால் தமிழை என் உயிர் மூச்சென்பேன். தமிழால் தன் வாழ்வு செழித்ததால் தமிழை என் உயிர் மூச்சென்பேன். தமிழை பயின்றவர்கள் தரணியில் உயர்ந்தவர்களே. தமிழை பயின்றவர்கள் தரணியில் உயர்ந்தவர்களே. 7000 மொழிகளில் ஏற்றம் பெற்றது நம் தமிழ் மொழியே. ஏறத்தாழ 7000 மொழிகளில் ஏற்றம் பெற்றது நம் தமிழ் மொழியே. மொழிகளிலே முதன்மை பெறுவது முத்தமிழாய் விளங்கும் தமிழ் மொழியே. மொழிகளிலே முதன்மை பெறுவது முத்தமிழாய் விளங்கும் தமிழ் மொழியே. மன்றங்களில் வாகை சூடும் மொழி வளமை மொழி வண்டமிழே. மன்றங்களில் வாகை சூடும் மொழி வளமை மொழி வண்டமிழே. வீணையின் அமுத இசையிலும் விரல்களின் அசைவின் சைகை மொழி தமிழே. வீணையின் அமுத இசையிலும் விரலின் அசைவின் சைகை மொழி தமிழே. கொஞ்சிடும் குழந்தை பேச்சும் குழாவி வெறும் தென்றலிலும் தமிழே தமிழை என் உயிர் மூச்சென்றேன். கொஞ்சிடும் குழந்தை பேச்சும் குழாவி வரும் தென்றல் இசையிலும் தமிழே. ஆகவே தமிழை என் உயிர் மூச்சென்பேன். நாவினிலே நடனமிடும் மொழி நம் நற்றமிழ் மொழியே. நாவினிலே நடனமிடும் மொழி நம் நற்றமிழ் மொழியே. உயிரையும் உணர்வையும் ஊட்டுவது உன்னத தமிழே. உயிரையும் உணர்வையும் ஊட்டுவது உன்னத தமிழே. அமுத மொழி அரியணை மொழி அகிலம் புகழ்வதும் நம் தமிழே. அமுத மொழி அரியணை மொழி அகிலம் புகழ்வதும் நம் தமிழே. மக்களின் மனங்களில் மணப்பதும் மங்காத செந்தமிழ் மொழியே. மக்களின் மனங்களில் மணப்பதும் மங்காத செந்தமிழ் மொழியே. அறிவுக்கும் அழகுக்கும் ஆன்ற மொழி கவிதைக்கும் கனிவிற்கும் கன்னிமொழி தமிழ் மொழியே. அறிவுக்கும் அழகுக்கும் ஆன்ற மொழி கவிதைக்கும் கனிவிற்கும் கன்னிமொழி தமிழ் மொழியே. ஆகவே தமிழை என்னுயிர் மூச்சென்பேன். ஆடும் மயிலிலும் கூவும் குயிலிலும் ஆட்கொண்டது அன்னை மொழியே. ஆடும் மயிலிலும் கூவும் குயிலிலும் ஆட்கொண்டது அன்னை மொழியே.
சித்திரங்களின் சிரிப்பிலும் சோலை தென்றலிலும் உலாவது நம் தமிழே. சித்திரங்களின் சிரிப்பிலும் சிலைகளின் வடிவழகிலும் சோலை தென்றலிலும் உலா வருவது நம் தமிழ் மொழியே. ஆகவே தமிழை என் உயிர் மூச்சென்பே. எளிய நடையில் ஏனியென உயர்வதும் எண்ணங்களை விவரிப்பதும் எம் தமிழே. எளிய நடையில் ஏனியென உயர்வதும் எண்ணங்களை விவரிப்பதும் எம் தமிழே. கனிச்சாரின் சுவையிலும் பனிமலர் தேனிலும் உறைவது நம் தமிழே. கனிச்சாரின் சுவையிலும் பனிமலர் தேனிலும் உறைவது நம் மொழியே. கடவுளின் கருணையிலும் பக்தியின் பாசமொழி பைந்தமிழே. கடவுளின் கருணையிலும் பக்தியின் பாசமொழி பைந்தமிழே. மானிடத்தின் மாண்பு மொழி மறைநூல்கள் தோன்றியதும் தமிழ் மொழியே. மானிடத்தின் மாண்பு மொழி மறைநூல்கள் தோன்றியதும் நம் தமிழ் மொழியிலே. தமிழுக்கு தனையீந்த தியாகிகள் போல் தமிழே என் உயிர் மூச்சென்பே. தமிழுக்கு தனையீந்த தியாகிகள் போல் தமிழே என் உயிர் மூச்சென்பே. வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி. எனக்கு தகவமைத்து கொடுத்த தமிழே என் உயிர் மூச்சு. என்னை வாழ வைத்த தமிழே என் உயிர் மூச்சு. என்னை மட்டுமல்ல எல்லோரையும் வளங்கள் சேர்த்து கொடுத்த மொழி தமிழ் என் உயிர் மூச்சு. உலகத்தில் 7000 மொழிகள் என்று சொன்னால் 6000க்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்கின்றன. அவற்றுள் செம்மொழி என்கிற சிறப்பு பெற்ற மொழிகள் 6. அவற்றில் ஒன்று தமிழ், இன்னொன்று சீனம். இன்றளவிலும் அந்த 6 மொழிகளிலே, அந்த 6 செம்மொழிகள் 6 மொழிகளிலே பேச்சு வழக்கிலும் எழுத்து வழக்கிலும் நடைமுறை வாழ்க்கையிலும் இருக்கக்கூடிய மொழிகள் 2 தான். ஒன்று தமிழ், இன்னொன்று சீனம். மற்ற மொழிகளெல்லாம் இருந்தன. கிரேக்கம் இருந்தது, முன்பு இருந்தது. இப்படி மொழிகள் இருந்தன. சமஸ்கிருதம் என்று சொல்கிறார், சமஸ்கிருதம் கூட இருந்தது. அதை யாரும் பேசுவார்களா என்று தெரியவில்லை. இன்றைக்கு சமஸ்கிருதத்திலே மந்திரங்கள் ஓதப்படுகின்றன. அதே அந்த மந்திரம் ஓதுபவரிடம் சென்று நீங்கள் சமஸ்கிருதத்தை கற்றுக்கொண்டு பேசினால் அவருக்கு புரியுமா என்றால் புரியாது. மந்திரத்தை மனப்பாடமாக சொல்லுவார், அவ்வளவுதான். தவிர அவருக்கு அவருடைய பொருள் தெரியாது, அதை விளக்கி சொல்ல தெரியாது. நீங்க போய் சமஸ்கிருதத்துல பேசினா இது என்ன மொழி எனக்கு புரியலன்னுவார். கேட்டா இது நாம பேசக்கூடாது, இது இறைவன் தான் பேசணும், நம்ம பேசுற மொழி இல்லைன்னுடுவார். அப்படித்தான் இருக்குது அந்த மொழியெல்லாம். ஆனால் தமிழ் மட்டும்தான், தமிழும் சீனமும் தான் இன்றைக்கும் மக்கள் பேசுகிற மொழியாக இருக்கிறது. அதிலே தமிழ்தான் பல்வேறு சிறப்புகளை கொண்டதாக இருக்கிறது. ஒரு செம்மொழிக்கான அத்தனை சிறப்புகளும் ஒன்று கூட குறையாமல் இருக்கிற மொழி ஒன்று சொன்னால் அது தமிழ் மொழிதான். 6000 மொழிகளிலே இந்த ஒரு மொழி. அம்மையார் ஆயிஷா கூட குறிப்பிட்டார்கள். உலகத்திலே நிறைய, அதாவது உலகத்திலே ஒரு மொழியை நிறைய பேர் பேசுகிறார்கள் சொன்னால் அது வேறொரு மொழியாக இருக்கலாம். அதிகமான எண்ணிக்கையில் உள்ளவர்கள் பேசக்கூடிய மொழி என்று சொன்னால் அது சீனம் என்று சொல்லலாம், அல்லது ஆங்கிலம் என்று சொல்லலாம். ஆனால் உலக நாடுகளிலே, பல நாடுகளிலே பேசக்கூடிய ஒரு மொழி ஒன்று சொன்னால் அது தமிழ் தான். இன்றைக்கு தமிழ் தான் உலகத்துல சற்றேறக்குறை 80க்கும் மேற்பட்ட நாடுகளிலே இருக்கிற மக்கள் பேசக்கூடிய மொழியாக தமிழ் இருக்கிறது. அத்தகைய சிறப்பு வாய்ந்ததாக தமிழ் இருக்கிறது. எனவே இந்த 6000 சொச்சம் மொழிகளிலே தலை சிறந்த மொழியாக இருக்கக்கூடிய தமிழை நாம் நம்முடைய மொழியாக பெற்றதற்கு நாம் மிகவும் மகிழ்ச்சி அடைவோம், பெருமிதம் கொள்வோம் என்று கூறி, இன்றைக்கு இந்த கவியரங்கத்திலே பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிற அத்தனை கவிஞர் பெருமக்களுக்கும் நம்முடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியிலே என்னுடைய ஒரு கவிதையை நான் வாசிக்க இருக்கிறேன். இது விரைவிலேயே நூலாக வர இருக்கிறது. இந்த நூல் திரு தமிழ் பாவை என்ற ஒரு நூலிலே
இடம்பெறக்கூடிய சில பாடல்கள் சிலவற்றை நான் இங்கே உங்களுக்கு முன்பாக முன்வைக்கிறேன். ஓரக்கண் கொண்டு ஒயிலாக பார்த்தவளை, ஓரக்கண் கொண்டு ஒயிலாக பார்த்தவளை, உள்ளம் தடுமாற ஊசலில் நானாட, ஓரக்கண் கொண்டு ஒயிலாக பார்த்தவளை, உள்ளம் தடுமாற ஊசலில் நானாட, யாரை கண் பார்த்தாலோ என்னையோ என்றென்ன, யாரை கண் பார்த்தாலோ என்னையோ என்றென்ன, எக்ஸ்கியூஸ் மீ என்றே அருகில் வரலுற்றாள், எக்ஸ்கியூஸ் மீ என்றே அருகில் வரலுற்றாள். சீரக பல்லுற்ற சிரிப்பழகி, சீரக பல்லுற்ற சிரிப்பழகி செந்தமிழில் செப்பாதால், சீரக பல்லுற்ற சிரிப்பழகி செந்தமிழில் செப்பாதால், செல்லிட பேசியிலே, செல்லிட பேசியிலே ஓர் துளி மின்னில்லை தொலைபேசி தாவென்றாள், ஓர் துளி மின் இல்லை தொலைபேசி தாவென்றாள். ஓஹோ தமிழ் பேசால், ஓஹோ தமிழ் பேசால், ஒவ்வேலார் எம்பாவாய், ஒவ்வேலார் எம்பாவாய். செல்போன் சார்ஜ் இல்லை, அதாவது சீரக பல்லுற்ற சிரிப்பழகி சார்ஜ் இல்லை, செல்போன் தா என்றாலே செந்தமிழில் செப்பாதால், ஓர்த்துளி மின்னில்லை, ஓஹோ தமிழ் பேசால், உதவி என கேட்டால் ஒவ்வேலோர் எம்பாவாய். அந்த மாதிரி யாராவது உதவி கேட்டாங்கன்னா அவங்களுக்கு உதவி செய்யாதீங்க அப்படின்னு ஒரு பாடல் வருது. அதே மாதிரி தாழம் மலர்தலை தாங்கி நெடுதுயர்ந்தான், தாழம் மலர்தலை தாங்கி நெடுதுயர்ந்தான், தாழ் தலை கண்டு வர தாழை தலையிருந்து தாழ இறங்கி வர, தாழம் மலர் தலை தாங்கி நெடுதுயர்ந்தான், தாழ் தலை கண்டு வர தாழை தலையிறங்கி, தலையிலிருந்து இறங்கி தாழ இறங்கி வர, சான்று பிழை சொல்லி தாழ்நிலையுற்றதால், சான்று பிழை சொல்லி தாழ்நிலை உற்றதால் தாழம் பூ ஆனதோ, தாழ்நிலை உற்றதால் தாழம் பூ ஆனதோ, தாழா தகைமையன் தாழ்காண இயலாமல், தாழா தகைமையன் தாழ்காண இயலாமல் தன்னில் முயற்சியற தாழ்விலன் ஆயினன், தாழ்விலன் ஆயினன். தாழா தமிழ் சொற்கள், தாழா தமிழ் சொற்கள் தத்தமுக்குள் நற்சிறப்பாம், தாழா தமிழ் சொற்கள் தத்தமுக்குள் நற்சிறப்பாம், தங்க தமிழ்ப்பாவை, தங்க தமிழ்ப்பாவாய், தாளேலூர் எம்பாவாய். இப்படி அந்த பாடல்கள் போகிறது. தொடர்ந்து அது பாடல்கள் நிறைய எழுதியிருக்கப்பட்டிருக்கிறது. அதில் ஒன்று ரெண்டு பாடலை மட்டும் படிக்கிறேன். திருப்பாவை பாட திருவரங்கன் நற்றுயிலன் செவித்தோடு ஆடினகான், திருவரங்கன் நற்றுயிலன் செவித்தோடு ஆடினகான், செந்தமிழ் கேட்டிலர்கான், அருட்பாவை வள்ளல் அளிக்க அரங்கவிழி அருட்பார்வை அண்ணல் அளிக்க வீழ்த்திலர்கான், ஒரு பாவை பாடுவோர் பாடலாம் என்று ஓர்ந்தழைத்தும், ஒரு பாவை பாடுவோர் பாடலாம் ஓர்ந்தழைத்தும், ஒரு பாவம் பாடாமல் ஓடி ஒளிவாயோ, இரும்பா வைத்தான் உன் இருசெவி, இரும்பா வைத்தான் உன் இருசெவி, இரும்பா வைத்தான் உன் இருசெவி, பாப்பாடா இரு பாவை பாப்பாடாமல், ஒரு பாவை பாடாமல் இரு பாவை மூடாது எழுந்தேலோர் எம்பாவாய். இப்படி இந்த பாடல்கள் எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைய இந்த தாய்மொழி நாள் விழாவை ஒட்டி நடைபெறக்கூடிய இந்த கவியரங்கத்திலே பங்கேற்று சிறப்பித்த கவிஞர் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம் தெரிவித்து இந்த நிகழ்ச்சி இந்த அளவிலே நிறைவு செய்கிறோம். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து வானொலியிலே தமிழொலி வழியாக ஒளிபரப்பிக் கொண்டிருக்கூடிய தமிழொலி வானொலி இயக்குநர்கள் திருமதி சசிகலா நயனை விஜயன், திரு நயனை விஜயன் ஆகியவர்களுக்கும், சங்கத்தமிழ் வலைக்காட்சியிலே ஒளியேற்றம் செய்து உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழுக்கு வழங்கிக் கொண்டிருக்கூடிய திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்களுக்கும், இந்த உலக சாய் நிகழ்ச்சியை திறம்பட நடத்தி சற்றேறக்குறைய 74வது நிகழ்ச்சியை எட்டியிருக்கின்ற கவிஞர் திலக விருது பெற்ற திருமதி பவானி தனஞ்சயன் அவர்களுக்கும் நன்றி பாராட்டி, இந்த கவியரங்கத்தில் பங்கேற்ற கவிஞர்கள் அனைவருக்கும் எனது நன்றிகளை தெரிவித்து கவியரங்கத்தை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.